வணக்கங்க. இது வந்து மதுரை கிரானிக்கல் சேனலோட ஒரு முக்கியமான முதல் பதிவுன்னு கூட வச்சுக்கலாம். என்னென்னா, இந்த பதிவில் வந்து நான் சொல்ல போகிறது குழந்தைகளுக்கான ஒரு விஷயம். மெயினாக குழந்தைகள் எல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடோடு வளருது அப்படின்றது பெற்றவங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும். அதை போக்குறதுக்காண்டி எல்லா சத்தும் சரிவிகித அளவில் குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சத்து மாவு ரெசிபி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து காலங்காலமாக நம்ம பாரம்பரியத்தில் வந்த ஒரு விஷயந்தான். நம்ம இப்போ அதை மறந்துட்டோம். அதை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த பதிவு. இதுக்கு தேவை என்னென்னா, தேவையான பொருள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதை ஒரு தடவை சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பு 100, பிஸ்தா பருப்பு 100, முந்திரி பருப்பு 100, ஏலக்காய் 100, சுக்கு 100, நிலக்கடலை 200, பொரிகடலை 200, பச்சரிசி 200, புழுங்கல் அரிசி 200, பாசிப்பயிறு 200, கம்பு 200, முத்துச்சோளம் 200, வெள்ளைச்சோளம் 200, திணையரிசி 200, கேப்பை 200, சம்பா கோதுமை 200, வரகு 200, பச்சை பட்டாணி காய்ந்ததுன்னு கேட்கணும், அது 200, வெள்ளை பட்டாணி 200, பட்டர் பீன்ஸ் பயிறு அப்படின்னு காஞ்சதே விற்பாங்க, அது 200, சோயா பீன்ஸ் பயிறு 200, கருப்புளுந்து 200, பார்லி அரிசி 200, ஜவ்வரிசி 200. இவ்வளோதாங்க. அந்த 24 பொருள் தான் நம்ம குழந்தைய தேவையான போஷாக்கு, அவங்க வளர்கிறதுக்கு தேவையான போஷாக்கு எல்லாம் கொடுக்க போகுது. இதில் இது செய்கிற முறையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு வாணலியில் விட்டு வறுத்து எடுத்து வச்சு ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைக்கணும். ரைஸ் மில்லில் அரைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப மாவாக கிடைக்கும். அப்போ தான் அது குழந்தைங்களுக்கு சரியாக வரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் வறுக்கும்போது பார்லி அரிசியும் ஜவ்வரிசியும் மட்டும் வறுக்கக்கூடாது, அதை அப்படியே போட்டுடணும். மற்ற எல்லாத்தையும் சேர்க்குறப்ப குழந்தைங்களுக்கு அன்றாடத்துக்கு தேவையான அந்த போஷாக்கு அவங்களுக்கு கிடச்சி அவங்களோட வளர்ச்சியே வந்து வித்தியாசத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதை கொடுத்துட்டு நாளடைவில் கொடுத்துட்டு வரும்போது. அப்புறம் இந்த அளவு வந்து ஒரு குழந்தைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதம் காலையில் சாயந்தரம் 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் இந்த அளவு வரும். அப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பார்த்து அரைச்சிக்கலாம். இதில் பயறு வகைகள் எல்லாம் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான முழு சத்தும் அந்த பயிர்லேருந்து நமக்கு கிடைக்கிது. எப்பயுமே காஞ்சது வந்து உருவேற்றப்பட்டு அதில் சத்து நிறைந்து இருக்கும். அதனால் இந்த சத்து மாவு வந்து நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பின்பற்றினா அவங்களுக்கு சில குழந்தைங்க சாப்பிடாம இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து ஒரு நேர ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. இது எல்லாமே இதில் வந்து சரி கட்டுற அளவுக்கு போஷாக்கு இந்த சத்து மாவில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு டாட்லர் ஸ்டேஜுன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து தவள ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு அதிகமான சத்து தேவைப்படும். அப்போ அந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா, தண்ணியில் இதை கலக்கிக்கிட்டு அடுப்பில் கொதிக்க வச்சு நல்லா கொதித்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது முதல்ல சேர்க்கும்போது, ஃபஸ்ட் டைம் சேர்க்கும்போது லிக்விடாக அதில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்தோ இல்லை சர்க்கரை சேர்த்தோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரையே சேருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் அதை வந்து சாலிடாக்கிக்கிட்டே நீங்கள் வரலாம். 1 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பாலில் டைரெக்டாக போட்டு ஆற்றியும் கொடுக்கலாம். இப்படி இந்த மாதிரி இந்த பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியே நல்லா இருக்கும். இதை அந்த தவழ்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம். கருவுற்ற பெண்கள் எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான போஷாக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது உறுதிங்க. அப்புறம் இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லணும். நம்ம பாட்டி வழி அம்மா சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த பதிவு. அது எந்தெந்த அளவில் கொடுத்தா கரெக்டாக ஒரு நாளைக்கு தேவையான போஷாக்கு தேவையோ அதை தான் இப்போ உங்களுக்கு நான் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எல்லோரும் பின்பற்றி பயனடையணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.